முப்பத்தஞ்சு வருஷமா ஜெயில கழிச்சு இந்த மாதிரி அடி விளையாட்டோட சிறையை விட்டு வெளியே வரும்போது அன்று சனிக்கிழமை அங்க இருந்து வெளியே வந்து ஒரு குழந்தையாக சிறையை விட்டு வெளியே வந்து குழந்தையாக உட்கார்ந்து அந்த குழந்தை போலவே பேசி அப்பாட சுதந்திர காத்து வாங்கினவங்க 28 வருஷமா ஜெயில் கழிச்ச பிறகு அதனால இந்த சிறை என்பது எங்களை வளமாக்கி எங்களை நல்ல ஒரு மனிதனாக திருத்தி அந்த செல்வத்தை நீ அனுபவிப்பாயாக என்று சொல்லி சிறை அனுப்பியது. சிறை என்பது ஒரு குமை. எத்தனையோ இளைஞர்களை வாலிபத்தில் தின்றிருக்கிறது. அதே போல் என்னுடைய வாலிபத்தின் சிறைதான் தின்றது. கம்பு உண்டி வெளியே வந்தேன். உள்ளே போகும்போது 2 காலோடு போனேன், வெளியே வரும்போது 3 காலோடு வந்தேன். அந்த 3 காலில் இல்லை என்றால் என்னால் நடக்க முடியாது. அப்ப இந்த சிறை என்பது எந்த அளவுக்கு சூழ்நிலையில மனிதனுக்கு கொடுமைப்படுத்துன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் மக்கள் யாரும் எந்த ஒரு தவறும் செஞ்சு இந்த சிறைக்குள்ள போயிடாதீங்க, போனா என்ன மாதிரி 3 காலோட தான் வர வேண்டும். சிறு தப்பு செய்தால் தப்பித்து விடுவாய், பெரும் தப்பு செய்தால் நீ உள்ளே மாட்டிக்கொள்வாய். மாட்டினா அது லக், அதை எடுக்கிறது பெரிய கஷ்டம். ஆனா போலீஸ் போடுவது எஃப்ஐஆர். அந்த எஃப்ஐஆருக்கு சேர்த்து தான் ஜெயிலுக்குள்ள நல்ல அறிவியல் பயன்படுத்தி நீ நடந்தால் உன் வாழ்க்கை சிறப்பு. அந்த சிறையிலும் நல்லவனாக இருக்க வேண்டும். உன்னுடைய மனநிலை மாறினால் அங்கும் மாறிவிடும். அந்த சிறைக்குள்ளையும் பொறுமை உண்டு. நீ நல்லவனுக்கும் இடம் எங்கே உண்டு. அங்க மாற அப்படி சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லாமல் உள்ளே போய்விட்டாலும் அந்த மனசை நல்வழிப்படுத்தி சிறை சூழ்வதை வழிநடத்துவதை சரியாக நீ நடந்தால் நீ நல்லவனாக பட்டதற்கு என்ன போல வெளியே வருவாய். கதை பேசுவதற்கும் கதை சொல்வதற்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சொல்வதற்கும் இந்த சொல்லலாம் ஒரு பெரிய தத்துவம் தான் சொல்றது போல இருக்கும். சிறையில் நான் சொல்வதெல்லாம் உண்மை, பொய்யல்ல. அனுபவித்து இந்த விஷயத்தை சொல்லுகிறேன். இந்த அனுபவம் என்பதுதான் உலகத்தில் படிப்பு பெரும் முக்கியம். இந்த அனுபவிப்பவன் எப்போது அனுபவிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையை தேர்ந்து கொள்வான். அனுபவிக்காமல் நல்ல செல்போடு இருந்து வாழ்ந்தவன் அது கெட்டதுனால் தெரியாமல் மடிந்தே விடுவான். ஆனா கெட்டதுக்கு போயிட்டு நல்லதுக்கு வந்து விட்டால் அவன் வைரம் தீட்டிய போல பட்டை தட்டு போல அந்த மின்னல் சொலித்தை வைரம் போல் அவனுடைய மனதை சொலிக்கும். அந்த சொலிப்பை நீங்க எல்லாம் வர வேண்டுமானால் எங்க மோல் அனுபவித்தவர்கள் அறிவுரையை கேட்டு மகிழ்ந்து கொள்ளுங்கள். வணக்கம்.